கேரள மாநில அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வயநாடு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவு விவகாரம் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கேரள மாநில அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாடு சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கும் தீர்ப்பாயம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுந்தரம், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, அதாவது கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன் வந்து வழக்கை எடுத்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கானது நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அவர்கள் இன்று விசாரணைக்கு வந்தபோது கேரளாவின் கோட்டயம், இடுக்கி, வயநாடு ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் மீட்பு பணி மற்றும் சேத விவரங்கள் மற்றும் இனிவரும் காலங்களில் இதுபோல் நடைபெறாமல் இருக்க எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும், நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள சுரங்கம், குவாரிகள், சாலைகள், கட்டுமான திட்டங்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு கேரள அரசுக்கு தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மேலும் வயநாடு நிலச்சரிவில் சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர்கள், தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை, தமிழ்நாடு வனம், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு தலைமைச் செயலர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட தீர்ப்பாயம் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறது.